இன்னைக்கு ஃபிஷ் டேங்க் ஒட்ட போறோம். அதுக்கு இந்த சிலிகான் பேஸ்ட் தான் யூஸ் பண்ண போறோம். இது வந்து அக்வாரியம் ஷாப்லயே கிடைக்கும். ஒரு 40 to 50 ரூபீஸ் வரும். ஃபர்ஸ்ட் டேங்க் நல்லா தொடச்சிட்டு அதுல எந்த தூசியும் இல்லாத மாதிரி பாத்துக்கணும். இந்த கேப்லாம் இருக்கு பாருங்க, இங்கெல்லாம் நிறைய கிராக்கே விட்டுருக்கு. அப்புறமா இந்த பேஸ்ட்டும் ஒரு சில இடத்துலலாம் ரொம்ப வீக்கா இருந்தது. அதெல்லாம் அப்படியே பிச்சு எடுத்தாச்சு. ஏன்னா அதோட சேர்த்து உடனே திரும்பி பிஞ்சு வர சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி சின்ன டியூப்ல சீல் பண்ணி வருது. அது ஓப்பன் பண்ணுறதுக்கு அந்த மூடியிலே வந்து பின் மாதிரி ஷார்ப்பாக கொடுத்துருப்பாங்க. அது அப்படியே மூடியை திருப்பி போட்டு குத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்காக நீங்கள் பின் இதெல்லாம் தேட தேவையில்ல. இதே மாதிரி தான் ஒரு சில மெடிக்கலில் வாங்குற ஆயின்மெண்ட்ஸ்லையும் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஹேக்கை தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பேஸ்ட்டை கையிலேயே எடுத்து அழகாக அந்த கேப்லாம் வந்து அழகாக அதை பேஸ்ட் பண்ணிட்டேன். நல்லா திக்காக எடுத்து திக்காகவே போட்டுட்டேன். ஏன்னா லைட்டாக போட்டால் திரும்பி பிஞ்சு வர சான்சஸ் இருக்குது. ஸோ அவுட் சைடில் எங்கெங்கெல்லாம் கேப் இருந்ததோ அங்கெல்லாம் பக்காவாக சீல் பண்ணியாச்சு. நம்ம கையிலேயே பண்றனால அந்த அளவுக்கு ஃபினிஷிங்ல எதிர்பார்க்க முடியாது. புதுசா ஒட்டும் போது வேணா ஃபினிஷிங் ஓரளவுக்கு பண்ணலாம். இது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ வந்து உள்பாக்கம் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த இடத்துல தான் கொஞ்சம் கிராக் நிறையவே இருந்தது. அதை நல்லா திக்கா பேஸ்ட் போட்டு ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் உள்பாக்கம் எங்கெங்கெல்லாம் கேப் இருந்ததோ எல்லா பக்கமும் சீல் பண்ணிட்டு எக்ஸஸா ஒட்டின இடத்துல எல்லாம் துணி வச்சு தொடச்சாலே போயிடுச்சு. அவ்வளவுதான் கைஸ், பேட்ச் ஒர்க்லாம் முடிஞ்சு ஒரு 24 hours காய விட்டலாம். இன்னும் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.